இந்த எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டிருக்கிறான். பிளவை நோய். பிளவை நோய் என்ன நோய்? பைபிளில் என்ன நோய் எழுதியிருக்கு? பிளவை நோய். அது என்னன்னா கேன்சர் நோய். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதுலேயும் அது அரிப்பிளவை. அரிப்பிளவைன்னா சீக்கிரமாய் படருகிற அந்த கேன்சர்லேயும் நிறைய ஐட்டம் இருக்குதான். சட்டார்னு பரவுகிறது உண்டு. இந்த எசேக்கியாவுக்கு வந்தது அரிப்பிளவை. அரிப்பிளவை என்கிற அந்த சீக்கிரமாக பரவக்கூடிய அந்த கேன்சர் நோய். அப்போ ஏசாயா சொல்கிறான், நீ உன் பிள்ளை உள்ள காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து, உனக்கு ஆயுசை முடிச்ச போகிறேன், 15 நாளையில் உனக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கா, நான் உன்னை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ எசேக்கியா சொல்கிறான், ஆண்டவரே, என் செல்ல தகப்பனே, இப்போ என் பிராணனை நீர் எடுக்கும்படியான என்ன தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு செஞ்சாப்பான்னு அந்த ராத்திரி பூரா கரைகிறான், அழுகிறான். அது நமக்கு ஒரு பாடுகள், ஒரு கஷ்டங்கள் வந்தா உண்மையிலே கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, முடிஞ்சு 10-15 நாளில் நீ சீன் முடிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கா சொன்ன. அதே இயேசு தான், அதே தெய்வம் தான், அதே தீர்க்கதரிசியின் மூலமா திரும்ப சொல்றாரு, 15 நாள் இல்லை 15 வருஷத்தை கொடுக்குறான். ஏன்னா அவர் ராவூரா என்னை நோக்கி கதறினான். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிற ஒன்றை ஆண்டவர் இறக்க, என்ன தப்பு செய், என்ன காரியம் செய், உனக்கு ஒரு உபத்திரம் வந்தா நீ ஆண்டவருடைய பாதையை விட்டு உன் கால் விலகாம, ஆண்டவருடைய பாதத்தை விட்டு நீ விலகாம, ஆண்டவருடைய இரக்கத்தில் நின்று ஆண்டவருடன் கதர்னு வச்சியா, மனதுருகிற தேவன். ஆமென். அந்த தேவன் தான் என்ன கரம் பிடிச்சு இம்மட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி மனதுருகிற தேவனா இல்லாட்டா நான் எத்தனையோ தடவை அழிஞ்சு போயிருக்கணும், எத்தனையோ தடவை செத்து போயிருக்கணும், எத்தனையோ தடவை இல்லாமல் போயிருக்கணும். அவ்வளவு மனதுருகிற தேவன் தான் என்ன கரம் பிடிச்சு நடத்துகிறார். என்ன கரம் பிடிச்சு நடத்தி இந்த சபையை நடத்தி இந்த சபையிலிருந்து வந்திருக்கிற உங்களையும் அப்படிதான் கரம் பிடிச்சு நடத்த போகிறார். இந்த 2025 நிறைய அனுபவத்தை நம்ம காண முடியும். ஆமென். அவர் நமக்கு ஒரு தவறு செஞ்சிருப்போம், அதன் நிமித்தம் நமக்கு ஒரு பாடுகள் வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கதறும்போது அந்த பாட மாற்றுவதற்கு நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து சுட்டெரித்து அக்கரை திரையில்லாதாக்கி நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறா, இந்த 2025 நீ இதுக்கு முன்ன என்ன தவறு செய்திருந்தாலும், என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்திருந்தோ, நீ என்னை விட்டு என் பாதையை விட்டு கால் விலக்காமல் நான் நாட்டின இடத்துல நீ இருக்கிறது நிமித்தம் ஆனால் உன்னை 2025 உன் கரைகளை, உன்னுடைய பாவங்களை சுட்டெரித்து உன்னை ஒரு மணவாட்டியாக, ஒரு மணவாளனாக ஆண்டவருடைய சமூகத்தில் மணவாளனுடைய சமூகத்தில் சேரும்படியாய் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்த பண்ண போகிறார். ஆமென்.